வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா அபவுட் மும்பை இந்தியன்ஸ். ஸோ எப்படி எம்ஐ வந்து இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷனில் பிளேயர்ஸ் எடுக்க போகிறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கே நல்லா தெரியும், அவங்ககிட்ட இருக்கிற பர்ஸ் பேலன்ஸ் வந்து 17.75 crores. அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியாவை குஜராத்லேருந்து ட்ரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் ட்ரேட் மட்டும் பண்ணது இல்லாமல் அவரை கேப்டனாகவும் ஆக்கிட்டாங்க. அதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அண்ட் ரோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயராக விளையாட போகிறாரா, ரோஹித் சர்மாவோட லெகசி, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. பட் இப்போ நம்ம மினி ஆக்ஷனை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அவங்களோட ஸ்லாட்ஸ் என்ன, அதுதான் நம்ம செக் பண்ண போகிறோம். டோட்டலாக அவங்களுக்கு வந்து இருக்க போகிறது 8 ஸ்லாட். அதில் 4 இந்தியன் 4 ஃபாரினர்ஸ் எடுக்கணும். அவங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் பட்ஜெட் தான் கம்பேரிட்டிவ்லி டு தி அதர் டீம்ஸ். இது எப்படி எடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்து வந்து பார்க்கணும். அவங்களுக்கு டெஃபினட்டாக ஸ்பின்னர் தேவைங்க. ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் கண்டிப்பாக தேவை, ஒரு நல்ல இந்தியன் பவுலர் கண்டிப்பாக தேவை. ஸோ இதில் அவங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வேறு வழியே கிடையாது. பேலன்ஸ் 6 பிளேயர்ஸ் வந்து அவங்க ஏதாவது கொஞ்சம் ஏதாவது பேஸ் ப்ரைஸில் ஏதாவது அன்கேப்ட் பிளேயர்ஸ்லேருந்து தான் எடுப்பாங்க. பட் ஏன்னா 17 crores தான் இருக்குது. ஸோ இது அவங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு விஷயம். பேட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அதாவது அவங்களோட இந்தியன் பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்குது. அதாவது பார்த்துக்கோங்க, ஹர்திக் பாண்டியா as a கேப்டன், ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஆகாஷ் மதுவால், ஜஸ்பிரீத் பும்ரா, பியூஷ் சாவ்லா, இந்த மாதிரி ஒரு லிஸ்டே இருக்குது. ஸோ இந்தியன் பிளேயர்ஸ்க்கு அவங்களுக்கு பஞ்சமே கிடையாது. அண்ட் ஃபாரினர்ஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டீசன்ட் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. டீம் டேவிட் இருக்காங்க, அண்ட் ரொமாரியா ஷெப்பர்டை ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்ககிட்ட வந்து அண்ட் ஜேசன் பேண்ட்ராஃப் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஃபாரின் பிளேயர்ஸ் அந்த 4 ஸ்லாட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷுவல். ஏதாவது ஒரு ஃபாரின் பவுலருக்கு வந்து ஹெவியாக போவாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ஸ்பின்னர்ஸ். ஏன்னா அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ அதுதான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ மும்பை எந்த பிளேயர்ஸ் எடுப்பாங்க அப்படின்றத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெஃபினட்டாக ஃபாரின் பவுலர் அவங்களுக்கு தேவை. அது ஸ்பின்னர் மணிநந்து அசரங்கா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருப்பார். இல்லைனா டப்ரைஸ் ஷம்சி, இந்த 2 பிளேயரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இவங்க எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது ஒரு ஃபாரின் ஸ்பின்னர். இந்தியன் ஸ்பின்னர் பியூஷ் சாவ்லா இருக்காரு, குமார் கார்த்திகேயா கூட இருக்காரு, ரிக்கின் ஷோயினை வந்து அவங்க ஆப்ஷனில் விட்டாங்க. ஸோ அதனால் டெஃபினட்டாக இந்த 2 ஸ்பின்னர்ஸ்க்கு டெஃபினட்டாக போவாங்க, அதில் பேச்சே கிடையாது. அண்ட் ஜேசன் பேண்ட்ராஃப் ஆல்ரெடி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிறதுனால அவருக்கு பேக்கப் ஏதாவது ஒரு ஃபாரின் பிளேயர் பவுலர் ஏதாவது கிடைப்பாங்களான்றதை கண்டிப்பாக பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் தே வாண்ட் டு கோ வித் அனதர் இந்தியன் பவுலர்ஸ். நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. சிவம் மாவி இருக்காரு, அட் த சேம் டைம் கார்த்திக் தியாகி இருக்காரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு டவுட் வெதர் தே வில் பி கோயிங் ஃபார் ஹர்ஷல் பட்டேல் ஆர் ஷதுல் தாக்கூர். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு முதல்ல பேலன்ஸ் இருக்காது. ஏன்னா மற்ற டீமுங்கெல்லாம் அதிகமாக போவாங்க. ஸோ மேக்ஸிமம் யங் ஃப்ரெஞ்ச் பிளேயர்ஸ்க்கு அவங்க அதிகமாக போக வாய்ப்புகள் நிறைய இருக்குது, கொஞ்சம் கம்மி ப்ரைஸில். பட் டெஃபினட்டாக 2 விஷயம் அவங்க ஷூராக இருப்பாங்க. ஒன்று, ஃபாரின் ஸ்பின்னர் கண்டிப்பாக எவ்வளோ வேலை இருந்தாலும் எடுக்கணும்னு. ரெண்டாவது, ஓரளவுக்கு டீசன்ட் ப்ரைஸில் ஒரு நல்ல இந்தியன் பவுலர் எடுக்கணும். இதை எடுத்துட்டாலே எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக இருக்குங்க டீம். அடுத்த வருஷம் அவங்க என்ன பண்ணுறாங்களோ இல்லையா, அடுத்த வருஷம் மேஜர் ஆக்ஷன் நடக்குதோ இல்லையோன்றத பற்றி நம்மளுக்கு தெரியாது. பட் இது அவங்களுக்கு அந்த காம்பினேஷன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். இது தவிர அவங்க பெரிய கன்ஃபியூஸ் ஆகி எதுவுமே இல்லை. 8 ஸ்லாட்லேயும் அவங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க பேஸ் ப்ரைஸில் நிறைய அன்கேப்ட் பிளேயர்ஸ் லாஸ்ட்டாக எடுக்கலாம். பட் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் 2 ஸ்லாட்டில் தான் இருக்கும். ஒன்று ஃபாரின் ஸ்பின்னர் அண்ட் இன்னொன்று இந்தியன் பவுலர். பேட்டிங் வைஸ் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இதுதான் மும்பை இந்தியன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குன்றது என்னோட ஒரு ஃபீல். ஸோ உங்களோட ஃபீல் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அண்ட் அட் த சேம் டைம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென்